சீமானுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய அளவுக்கு நீ ஆளா? உன்னிடம் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அதை கேட்கக்கூடிய ஒரு மனிதன், அதை பதிவு செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய அறிவின் தரம் என்ன என்பதை நினைக்கிற பொழுது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவர் சொல்வதைத்தான் ஒட்டுமொத்த 7 கோடி தமிழர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த 7 கோடி தமிழர்களில் யார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யார் அவரை பின்பற்றவில்லை, அவர் அத்தனை பேரும் துரோகிகள், அவர்கள் நாய் பிறவிகள், அவர்கள் மலம் தின்னிகள் என்பது போல அவருக்கு பக்கத்திலே இருப்பவர்கள் எழுத தொடங்கிவிட்டால், ஓ இப்படிப்பட்ட ஆட்கள் தான் சீமான் பக்கத்தில் இருக்கிறார்களா? நான் சீமானை நேசிக்கிறவன், சீமானிடம் எனக்கு மிகுந்த அன்பும் உண்டு, நட்பும் உண்டு. அதே மாதிரி சீமானும் என்னிடம் ஆழமான நட்பும் அன்பும் கொண்டவர் தான். இப்போ 400 வாக்குகள் வாங்கிய தொகுதிக்கு 2000 வாக்குகள் வாங்கிய சீமானுக்கு சொல்வதற்கு தகுதி கிடையாது என்றால், 2000 வாக்குகளை தொகுதிக்கு வாங்கக்கூடிய சீமான் 2 லட்சத்திற்கு மேல் வாக்குகளை வாங்கக்கூடிய திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஆலோசனை சொல்வதற்கோ அப்போ அவருக்கு தகுதி இருக்கிறதா என்ற கேள்வி தானாகவே எழும் இல்லையா? விவரம் அறியாத விடலை பிள்ளைகள் அவர்களிடம் ஒரு இணையதளம் இருக்கிறது என்பதை வைத்துக்கொண்டு எதையாவது எழுதுவது, எவனையாவது காயப்படுத்துவது என்று புறப்பட்டு விட்டவர்கள். சமூக வலைத்தளங்களில் எழுதக்கூடியவர்கள் சீமானுக்கு ஆதரவாக யாரும் எழுதினாலும் அவர்கள் சீமானுக்கு நன்மையை தரக்கூடியவர்கள் இல்லை. எழுதி வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் தரமான முறையில் ஒரு விமர்சனத்தை வைத்தால், ஆஹா எவ்வளவு தரமான விமர்சனங்களை வைக்கக்கூடிய தரம்மிக்க மனிதர்கள் சீமானுக்கு பின்னாலே இருக்கிறார்கள் என்ற பெருமை அந்த இயக்கத்திற்கும் போய் சேரும், அந்த இயக்கத்தின் தலைவராக இருக்கிற சீமானுக்கும் போய் சேரும். நாயே பேயே என்று, அதைவிட நான் சொல்வது ரொம்ப நாகரிகமான வார்த்தைகள், ரொம்ப ரொம்ப கேவலமாக தரம் தாழ்ந்து எழுதக்கூடிய நிலையில், ஓ இப்படிப்பட்ட ஆட்கள் தான் சீமான் பக்கத்தில் இருக்கிறார்களா என்று நடுநிலையாளர் பார்க்கிறார்கள் இல்லையா? பொதுமக்கள் பார்க்கிறார்கள் இல்லையா? அப்படி என்றால் அந்த நடுநிலையாளர்கள், அந்த பொதுமக்கள் ஆரோக்கியமான சிந்தனை உடையவர்கள், அவருடைய பார்வையில் உனக்கு என்ன இடம்? அந்த சமூக வலைத்தளத்தில் எழுதக்கூடிய மனிதனுக்கு என்ன இடம் இருக்கும்? இவர்களை வைத்துக் கொள்வதனால் சீமானுக்கு என்ன பெருமை புதிதாக கிடைக்கும்? நான் சீமானை நேசிக்கிறவன், சீமானிடம் எனக்கு மிகுந்த அன்பும் உண்டு, நட்பும் உண்டு. அதே மாதிரி சீமானும் என்னிடம் ஆழமான நட்பும் அன்பும் கொண்டவர் தான். 10 நாட்களுக்கு முன்பு கூட சீமானிடம் நான் பேசினேன். நான் பாத யாத்திரை நடத்துவது குறித்து சில ஆலோசனைகளை கூட சீமானிடம் கேட்டேன். ஐயா நீங்கள் இந்த வயதில் இப்படி நீங்கள் வருத்தி கொண்டு இங்கிருந்து கன்னியாகுமரி வரை நடப்பதனால் என்ன மாற்றங்கள் இந்த மண்ணில் நிகழ்ந்துவிடும்? இந்த போன்ற ஆட்சியாளர்கள் இவற்றையெல்லாம் பொருட்படுத்துவார்களா? நீங்கள் யோசியுங்கள், முதலில் உங்கள் ஆரோக்கியத்தை சிந்தியுங்கள் என்று அவர் பேசுகிற பொழுது அந்த வார்த்தைகள் போலித்தனமானவை இல்லை. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது, ஒரு நல்ல பண்பாடு இருக்கிறது. எங்கள் இருவருக்கும் இடையே அந்த பண்பாடு செழிப்பாக இருக்கிறது. ஆனால் அவர் நடக்கக்கூடிய பாதை வேறு, நான் நடக்கக்கூடிய பாதை வேறு. நான் காந்திய பாதையில் நடந்து செல்பவன். அவர் பிரபாகரனை தேசிய தலைவராக நெஞ்சிலே வரித்து கொண்டு தமிழ் இனத்தை தீவிர தன்மையோடு வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற தாகத்தோடும் தவிப்போடும் நடப்பவர். புரிகிறதா? 2 திசைகளில் பயணிக்கிறோம். 2 வெவ்வேறு திசைகளில், எதிர் திசைகளில் பயணித்தாலும் கூட அன்பு சார்ந்து ஒரு மையப்புள்ளியில் இணைந்து பண்பாடு செழித்தவர்களாக வாழ முடியும் என்பதற்கு நானும் சீமானும் நல்ல எடுத்துக்காட்டு. இப்போ சீமானுடைய கொள்கைகள் அனைத்துமே தவறு என்று தமிழறிவு மணியன் ஒருபோதும் சொல்ல மாட்டான். சீமான் முன்னெடுத்து வைக்கக்கூடிய சில விஷயங்கள் மிக மிக அற்புதமானவை. அதை அவர் எடுத்து சொல்லும் விதமே அழகானது. எனவே சீமானுக்கென்று ஒரு இடம் இந்த அரசியலில் நிச்சயம் இருக்க வேண்டும். அந்த இனம் சார்ந்து பேசுகிற, மொழி சார்ந்து பேசுகிற, அதற்காக கடுமையாக குரல் கொடுக்கிற, அதற்கு ஒரு இடம் இருக்கும். ஆனால் அவர் சொல்வதைத்தான் ஒட்டுமொத்த 7 கோடி தமிழர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த 7 கோடி தமிழர்களில் யார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யார் அவரை பின்பற்றவில்லை, அவர் அத்தனை பேரும் துரோகிகள், அவர்கள் முட்டாள்கள், அவர்கள் அசிங்கமானவர்கள், அவர்கள் நாய் பிறவிகள், அவர்கள் மலம் தின்னிகள் என்பது போல அவருக்கு பக்கத்திலே இருப்பவர்கள் எழுத தொடங்கிவிட்டால்,
அவருடைய பெருமையை, அவருடைய பண்பாட்டினுடைய செழிப்பை இவர்கள் சீரடிக்கிறார்கள், சிதைக்கிறார்கள். இவர்களை வைத்துக்கொண்டு சீமான் பெருமைப்படுவதற்கு எதுவும் இருப்பதாக எனக்கு படவில்லை. இப்பொழுது நான் சொல்கிறேன், இப்போ காந்திய மக்கள் இயக்கம் இருக்கு, எனக்கு என்ன பெருமை? காந்திய மக்கள் இயக்கத்தில் ஒரு கேட்கிறார், சீமானுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய அளவுக்கு நீ ஆளா? உன்னிடம் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அதை கேட்கக்கூடிய ஒரு மனிதன், அதை பதிவு செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய அறிவின் தரம் என்ன என்பதை நினைக்கிறபோது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. எத்தனை ஆட்கள் என்பது அல்ல, எண்ணிக்கையில் என்னிடம் ஆட்கள் குறைவாக இருக்கலாம். என்னிடம் இருப்பவன் ஒவ்வொருவனும் சத்தியத்திற்கு வாழ்பவன், ஒழுக்கத்திற்கு வாழ்பவன், வாழ்வை ஒரு தவமாக ஏற்றுபவன், பொது சொத்திலே இருந்து ஒரு பைசாவை கூட தனக்கென்று பெறக்கூடாது என்பதை ஒரு தவமாக நெஞ்சுக்குள் நேர்ந்து கொண்டு என் பின்னாலே இருப்பவன். சென்னையிலே இருந்து கன்னியாகுமரி கடற்கரை வரை காந்திய மக்கள் இயக்கத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு இடத்தில் 400 வாக்குகள் வாங்கிவிட்டதனாலேயே அவ்வளவுதான் அவனுக்கு மரியாதை சமூகத்தில் நினைக்கிறீர்களா? அப்படி என்றால் 16 ஆண்டுகள் தன் உடலையே தேய்த்து கொண்ட ஐரோம் ஷர்மிளாவுக்கு 90 வாக்குகள் தானே கிடைத்தன. இப்போ 400 வாக்குகள் வாங்கிய 2000 வாக்குகள் வாங்கிய தொகுதிக்கு 2000 வாக்குகள் வாங்கிய சீமானுக்கு சொல்வதற்கு தகுதி கிடையாது என்றால், 2000 வாக்குகளை தொகுதிக்கு வாங்கக்கூடிய சீமான் 2 லட்சத்திற்கு மேல் வாக்குகளை வாங்கக்கூடிய திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஆலோசனை சொல்வதற்கோ, அவருடைய தவறுகளை தட்டி கேட்பதற்கோ அப்போ அவருக்கு தகுதி இருக்கிறதா என்ற கேள்வி தானாகவே எழும் இல்லையா? இவையெல்லாம் அர்த்தமற்ற கேள்விகள். ரொம்ப விடலை பிள்ளைகள், விவரமறியாத விடலை பிள்ளைகள். அவர்களிடம் ஒரு இணையதளம் இருக்கிறது என்பதை வைத்துக்கொண்டு எதையாவது எழுதுவது, எவனையாவது காயப்படுத்துவது என்று புறப்பட்டு விட்டவர்கள். என் 50 ஆண்டு கால வாழ்வு எப்படி வந்திருக்கிறது என்பது தெரியுமா இவர்களுக்கு? நான் பார்த்த தலைவர்கள் யார் யார் என்று இவர்களுக்கு தெரியுமா? எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் என்ன என்று தெரியுமா? இறைவன் எனக்கு கொடுத்த ஆற்றலை வைத்துக்கொண்டு நான் நினைத்திருந்தால் சம்பாதித்திருக்க முடியாதா? சுகங்களை அனுபவித்திருக்க முடியாதா? என் பெண்டு பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்திருக்கிறேனா? அல்லது என் மனைவிக்கு தனியாக சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறேனா? நான் வாழுகிற வாழ்க்கையை நீ வாழ்வாயா? அதனால் இது போன்ற மனிதர்கள் எல்லாம் இப்படி பேசுவது ஒன்று. எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளணும், மென்மையான உணர்வு கொண்ட நல்ல மனிதர்களை நீங்கள் அசிங்கமான வார்த்தைகளால் காயப்படுத்தி அப்புறப்படுத்தி விடலாம், எளிதாக அப்புறப்படுத்தி விடலாம். நானே அடிமனத்தின் சுவடுகள் புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன், என்னை காயப்படுத்துவதற்கு நீங்கள் கல்லெறிய வேண்டிய அவசியம் கூட இல்லை. கடுமையாக ஒரு பார்வை பார்த்தால் போதும், நான் கருகி விடுவேன் என்று. அவ்வளவு மென்மையான உணர்வுகளோடு வந்துதான் இந்த தமிழ்நாட்டில் இத்தனை விமர்சனங்களுக்கும் இடையே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கான கம்பீரம் என்ன? எனக்காக நான் வாழவில்லை, எனக்காக நான் அரசியல் செய்யவில்லை. நான் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் முரண்பாடுகள் இருக்கலாம், நான் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் முரண்பாடு இருக்கலாம், நான் எடுத்து வைக்கக்கூடிய அடிகளிலே கூட சில அடி தவறாக கூட இருக்கலாம். ஆனால் என் நோக்கம் எப்பொழுதுமே புனிதமானது, என் வாழ்வு எப்பொழுதுமே புனிதமானது, என் அந்தரங்கம் எப்பொழுதுமே புனிதமானது. அதை அறிந்தவர் அறிவாராக, அவ்வளவுதான்.